ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நீட் டு நீடில்ஸ். நம்ம இதுவரைக்கும் ஹைட்ரோகார்பன்ஸ்ங்கிற கிரேட் 11 ஆர்கானிக் சாப்டர்ல ஆல்கேன்ஸ் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் செஷன்ல ஆல்கேன்ஸ் லாஸ்ட் டூ செஷன்ஸ்ல ஆல்கேன்ஸ்ல ஒரு லாஸ்ட் 9 டாபிக்ஸ்ல கான்செப்ட்ஸும் ஃபுல்லாவே பார்த்து, ஏன்னா அது கான்செப்ட்ல சொல்லியிருந்தோம். ஸோ கான்செப்ட்ஸும் ஃபுல்லாவே பார்த்து ப்ளஸ் அதுக்கான ஒரு பேசிக் 3 கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணியிருந்தோம். ரொம்ப டீட்டெயிலாகவே கொஸ்டின்ஸை தனி வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ்ல ஆல்கின்ஸ் முடிச்சு ஆல்கின்ஸ்க்கு என்டர் ஆகுறோம்ப்பா. இந்த செஷன்ல இருந்து ஆல்கின்ஸ்க்கு என்டர் ஆகுறோம். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்கின்ஸ்ல ஒரு 2 சப் டாபிக்ஸ், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ்னா ஓகேவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி பார்ட்லாம் இருக்கும். அந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்ல நீங்க என்செட்ல என்னன்னா நியூமேன் ப்ரொஜெக்ஷன், அதுக்கப்புறம் சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன், இது எல்லாமே வந்து என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்கேன்ஸ்ங்கிற சப்டாபிக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆல்கேன்ஸ்ங்கிற சப்டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம எங்க கவர் பண்ணுவோம்னா ஜிஓசி சாப்டர் நம்ம டீச் பண்ணும் பொழுது அதுல நம்ம கவர் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல இந்த நியூமேனையும் சாஹார்ஸையும் எதுலதான் கவர் பண்றாங்கப்பா, ஜிஓசிலே கவர் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இதை கவர் பண்றாங்க சில ஸ்கூல்ஸ்ல. ஸோ எனக்கு ஜிஓசியில இதை டீச் பண்றதுதான் எனக்கு ஓகேன்னு படுது. ஸோ நான் இது வந்து ஜிஓசியில பார்ப்போம். பட் நீங்க உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் மட்டும் டெஸ்ட் வச்சாங்கன்னா இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போறது இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஏன்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்டா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின் எதுக்கு நீங்க விட்டுட்டு வரீங்க? அது இல்லைன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல, அது இருக்குன்னு தெரியணும்ல. அதுக்காக அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க கோ த்ரூ பண்ணது பை யுவர் செல்ஃப் இட் வில் பி பெட்டர் ஃபார் நவ். ஜிஓசி நம்ம டீச் பண்ணும்போது கண்டிப்பா டீட்டெயிலாக நானும் டீச் பண்ணுவேன். ஓகேவாப்பா. அதுக்கப்புறம் ஆல்கின்ஸோட இன்ட்ரடக்டரி பார்ட்டான ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் பாண்டு, அது எல்லாமே நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மெயினா கொஸ்டின் சால்விங் தான் நம்ம சேனல்ல பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். கொஸ்டின் சால்விங்க்கு தேவையான ஸ்டார் நோட் பாயிண்ட்ஸ் டீட்டெயிலாவே டீச் பண்ணுவேன். ஆனா அதர் தான் கொஸ்டின் சால்விங் பார்ட், ஏதாவது கான்செப்சுவல் பார்ட்டா இருந்தாலும் அதை ஃபுல்லா டீச் பண்ணிடுவேன். பட் இந்த மாதிரி இன்ட்ரோடக்டரி பார்ட் எல்லாமே வந்து நீங்க என்சிஆர்டில கோ த்ரூ பண்ணிட்டு இந்த வீடியோ பாக்குறது இட் வில் பி பெட்டர். இன்ட்ரோடக்டரி பார்ட் என்சிஆர்டில கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம வந்து டைரக்டா டாபிக் குள்ள என்டர் ஆகுறோம். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கின்ஸ் குள்ள டைரக்டா என்டர் ஆகி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ்ல ஆல் பாசிபிள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். பிளஸ் அதுக்கு தேவையான ஸ்டார் நோட் பாயிண்ட்ஸ், அதாவது அந்த கான்செப்ட் ஃபுல்லாவே டீச் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி இன்ட்ரோடக்டரி பார்ட் எல்லாமே நீங்க என்சிஆர்டில கோ த்ரூ பண்ணிட்டு வரது, இல்லை உங்க ஸ்கூல் நோட்ஸ் இருந்து அதை கோ த்ரூ பண்ணிட்டு இந்த வீடியோஸ் இந்த செஷனை பார்க்கறது இட் வில் பி பெட்டர். ஓகே, கமிங் பேக் டு தி டாபிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ். அதுல டாபிக் 2 டாபிக்ஸ் பார்க்க போறோம். டாபிக் 1 வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ் ஃப்ரம் ஆல்கைன்ஸ் அண்ட் டாபிக் 2 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ் ஃப்ரம் ஆல்கைல் ஹாலைட்ஸ். ஓகேப்பா. ஃபர்ஸ்டே நம்ம ஸ்டார் நோட்ஸ் கொடுத்துட்டோம். ஏன்னா இந்த இதுல ஸ்டார் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். 2 டாபிக்ஸ்க்குமே ஸ்டார் நோட்ஸ் நிறைய இருக்கிறதுனால என்னால 2 டாபிக்ஸ் தான் எடுக்க முடிஞ்சு. நான் 3 டாபிக்ஸ் கவர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது ரொம்ப லாங்கா போறதுனால 2 டாபிக்ஸ்ல இந்த செஷன் எண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபுல்லா பார்ப்போம் இந்த 2 டாபிக்ஸ்ல. அதுக்கப்புறம் ஒரு 16 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம்ப்பா. ஸோ டாபிக் 1, அதாவது ஆல்கீன்ஸ்ல, அதாவது ஆல்கைன்ஸ்ல இருந்து ஆல்கீன்ஸை ப்ரிப்பேர் பண்ற இது. ஸோ அதுல நம்ம என்னது, ஸோ டாபிக் 1 அது. அந்த டாபிக் 1ல ஏபிங்கிற 2 சப் பார்ட்ஸ் இருக்கு. 2 சப் பார்ட்ஸையுமே டீடைல்டா பார்ப்போம். ஸோ கம்மிங் டு த ஏ சப் பார்ட், when hydrogen is added to alkynes in the presence of Lindlards catalyst forms alkenes. அப்போ ஹைட்ரோஜனை வந்து நீங்க ஆல்கைன்ஸ்க்கு ஆட் பண்றீங்கப்பா. எப்படி நான் சிம்பிளா எப்படி எழுதலாம், சிம்பிள் ஃபார்மேட்ல இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நான் ரீட் பண்ண பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த ஒரு பாயிண்ட்டை நீ சிம்பிள் ஃபார்மேட்ல எழுத ட்ரை பண்ணு. அப்படிதான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ஹான்ஸ் பண்ணணும். ஆர்கானிக் பாட்டை பொறுத்த அளவுல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி என்ஹான்ஸ் பண்றது, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு இப்போ ரீட் பண்ணி காமிச்சேன். இந்த ரீட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அதுக்கு கீழே எதையும் பார்க்காத, ரீட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரீட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சிம்பிள் ஃபார்மேட்ல ரைட்டிங் ஃபார்மேட்ல கொண்டு வரலாம். ஓகேவா. ரிட்டன் ஃபார்மேட்ல, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ல எழுதுவோம் அந்த ஃபார்மேட்ல எப்படி சிம்பிளா கொண்டு வரலாம். ஓகே, லெட் அஸ் see. ஸோ ஆல்கைன்ஸ் கூட ஹைட்ரோஜன் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆல்கைன்ஸ் கூட ஹைட்ரோஜன் ஆட் பண்ண. ஓகே, இது பென் வச்சு எழுதுறோம். ஆல்கைன்ஸ் கூட ஹைட்ரோஜன் ஆட் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆல்கைன்ஸ் கூட ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் லிண்ட்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ இங்க லிண்ட்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட போடுங்க. லிண்ட்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட போடுங்க. யூ ஆர் கெட்டிங் வாட், ஆல்கின்ஸ் கிடைக்குது.
ஸோ இதான சிம்பிள் ஃபார்மட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரிய வந்தது இதுதான். ஸோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம் இது கரெக்டா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட் என்ன டவுட் வரும், ஏன்னா யூ மே நாட் பி அவர் ஆஃப். அப்போ லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட் இப்போதான் படிக்க போறோம். லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட் என்ன சார்னா, ஓகே, ஸோ லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட்னா அந்த பல்லேடியம் ஆர் சார்கோல், அதாவது பல்லேடியம் இதோட மீனிங் பல்லடைஸ்டு சார்கோல். பல்லடைஸ்டு சார்கோல், சார்கோல் கூட பல்லேடியம் மெட்டல் ஆட் பண்ணோம்னா அதுதான் பல்லடைஸ்டு சார்கோல். ஸோ பல்லடைஸ்டு சார்கோல் கூட நம்ம அடிஷனலா எதுவும் ஆட் பண்றோம்ப்பா, BaSO4 ஆட் பண்றோம், அப்படி இல்லைன்னா பினோலின் ஆட் பண்றோம். ஓகேவா? இது ஏன் சார் BaSO4 பினோலின் ஆட் பண்றோம்னா, BaSO4 பினோலின் வந்து தே ஆர் பாய்சன்ஸ். ஓகேவா? பாய்சன் ஃபார்ம், அதாவது தே ஆர் பாய்சன்ஸ் ஆக்சுவலா. இங்க இந்த ரெஃபரன்ஸ்ல தே ஆர் ஆக்டிங் அஸ் பாய்சன்ஸ். தே ஆர் யூஸ்ட் டு டீஆக்டிவேட் த மெட்டல். ஏன் சார் மெட்டலை டீஆக்டிவேட் பண்ணணும்? அதாவது மெட்டல் நாங்க என்ன என்ன மென்ஷன் பண்றாங்க, பல்லடைஸ்டு சார்கோல் தானே, பல்லேடியம் இஸ் மெட்டல் தானே. ஸோ பல்லேடியம் இஸ் மெட்டல், அந்த பல்லடைஸ்டு சார்கோலை இந்த BaSO4 பினோலின் டீஆக்டிவேட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் டீஆக்டிவேட் பண்ணணும்? டு ரெடியூஸ் த ரிடக்ஷன் டு கோ ஃபர்தர், அதாவது லென்த்தியா ரிடக்ஷன் போறதை ரெடியூஸ் பண்றதுக்கு. ஏன் லென்த்தியா ரிடக்ஷன் போகக்கூடாது? இன்னும் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்னப்பா ஆகும்? இங்க நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ் பாக்குறோம், இந்த ஆல்கைன்ஸ்ல இருந்து பாக்குறோம். அப்ப ஆல்கைன்ஸ்ல இருந்து ஆல்கைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பாய்சன் யூஸ் பண்றோம். இப்போ இந்த பாய்சன் நான் யூஸ் பண்ணல என்ன ஆகும், எனக்கு ஆல்கின்ஸோட நிக்காதுப்பா, எனக்கு ஆல்கின்ஸ்ல இருந்து ஆல்கின்ஸும் கிடைக்கும். அப்ப ஆல்கின்ஸ் தான் எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும், ஆல்கின்ஸ் கிடைக்காது. அப்ப இட் வில் பிகம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ். ஆனா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ் பண்றோம். அப்போ டு கண்ட்ரோல் த ரிடக்ஷன் தான் நம்ம பாய்சன்ஸ் யூஸ் பண்றோம். புரியுதா? ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ பாய்சன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ரிடக்ஷனை எப்படி சொல்றது, ஆல்கேன்ஸ் வரைக்கும் கொண்டு போகாம ஆல்கின்ஸ்ல ஸ்டாப் பண்றதுக்காக அந்த பாய்சனை யூஸ் பண்ணி மெட்டலை டீஆக்டிவேட் பண்ணிடுறோம். அதனால ஒன்ஸ் ஆல்கின் ஃபார்ம் ஆகும் பொழுதே ரிடக்ஷன் ஸ்டாப் ஆயிருது, பிகாஸ் வி ஹவ் யூஸ்ட் திஸ் பாய்சன்ஸ் BaSO4 அல்லக்பினோலின். ஓகேவா? அப்படி நீங்க இதை யூஸ் பண்ணலன்னா ஆல்கின்ஸோட நிக்காது, ஆல்கின்ஸ் ஃபர்தர் ரெடியூஸ் ஆகி ஆல்கேன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ் பாக்குறதுனால இந்த பாய்சன்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆல்கின்ஸோட நிற்கும், இல்லைன்னா ஆல்கின்ஸும் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? அதுக்காக தான் இதோட பர்பஸ், நிறைய இந்த பாய்சனோட பர்பஸ் அதுதான், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே தான் அங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹியர் பல்லடைஸ்டு சார்கோல் இஸ் டீஆக்டிவேட்டட், இந்த மெட்டல் இதான் மெட்டல் டீஆக்டிவேட்டட் பை BaSO4 பினோலின். தட்ஸ் இட். இப்போ நான் டெர்மினல் ஆல்கைன்ஸ் வந்து gives cis alkenes in the presence of Lindlards catalyst. இந்த பாயிண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் எப்போ வரும்னா, இந்த டாபிக்ல கொஸ்டின் சால்வ் பண்ற இந்த செஷனோட எண்ட்ல கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம்ப்பா. அப்போ இந்த பாயிண்ட்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? அதாவது நான் டெர்மினல் ஆல்கைன்ஸ் வந்து they are giving cis alkenes in the presence of Lindlards catalyst. அப்போ லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட், இதே லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட் என்னன்னு பார்த்துட்டோம். லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட் நான் டெர்மினல் ஆல்கைன்ஸ் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா பர்டிகுலர் ஆல்கைன்ஸ் தான் கிடைக்கும். ஆனா நான் டெர்மினல் ஆல்கைன்ஸ் பர்டிகுலரா லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்டோட ரியாக்ட் பண்ண வச்சா particularly you are getting cis alkenes. cis trans என்ன, அந்த similar groups ஆப்போசிட் சைடுல இருந்தா அது trans, similar groups சேம் சைடுல இருந்துச்சுன்னா அது cis. லேட்டர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது புரிய வரும். அதேதான் கான்ட்ராஸ்டிங் பாயிண்ட் ஃபார் திஸ் ஐ ஹவ் given over here. இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங். நான் டெர்மினல் ஆல்கைன்ஸ் ரியாக்ட்ஸ் வித் Na சோடியம் ஆர் லிக்விட் அமோனியா ஃபார்ம்ஸ் டிரான்ஸ் ஆல்கீன்ஸ். அப்போ டிரான்ஸ் ஆல்கீன்ஸ் இப்பதான் சொன்னேன், சிமிலர் குரூப்ஸ் ஆப்போசிட் சைட்ல இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ் ஆல்கீன்ஸ் சொல்லியிருந்தோம். கரெக்ட் தானே? ஸோ அப்போ இதே தான் இங்கேயும் நான் டெர்மினல் ஆல்கைன்ஸ் தான், இங்கேயும் நான் டெர்மினல் ஆல்கைன்ஸ் தான். இங்க ரியாக்ட் பண்றது வந்து இங்க ஃபார்ம் ஆகுறது ஆல்கின் தான், இங்கேயே ஃபார்ம் ஆகுறது ஆல்கின் தான். இங்க ரியேஜென்ட் வந்து லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட், இங்க ரியேஜென்ட் வந்து NaR லிக்விட் அமோனியா. ஓகேவா? ரியேஜென்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ், பிளஸ் அந்த பிளேன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சிமிலர் குரூப்ஸ். ஓகேவா? அது என்னது, சிஸ்ஸும் டிரான்ஸ், அதுவும் டிஃபரன்ஸ். மற்றபடி ரியாக்டன்ட் சேம் தான்ப்பா. ப்ராடக்ட் ஆல்கின்ஸ் பார்க்கும் பொழுது சேம் தான், ஆனா சிஸ் ஆல்கின் டிரான்ஸ் ஆல்கின் ரெண்டு வேரியேஷன்ஸ்ல வருது. பிளஸ் ரியேஜென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃபரெண்ட் தான். ஓகே, லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட் சிஸ் ஆல்கின், NaR லிக்விட் அமோனியா டிரான்ஸ் ஆல்கின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது நான் டெர்மினல் ஆல்கைன்ஸை கொடுத்துருவாங்க எக்ஸாம்ஸ்ல. நான் டெர்மினல் ஆல்கைன்ஸ் கொடுத்துட்டு லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட் கொடுப்பாங்க, அது ஏன்னு கொடுப்பாங்க. நான் டெர்மினல் ஆல்கைன் ஒரு ஆல்கைனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு, ஓகேவா, இந்த NaR லிக்விட் அமோனியா ரியேஜென்ட்டா கொடுத்துட்டு இங்க
இதை வந்து ஆரோ மார்க் போட்டு பின்னு கொடுப்பாங்க, இதை ஆரோ மார்க் போட்டு ஏன்னு கொடுப்பாங்க. ப்ராடக்ட் ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஏ அண்ட் பிஆர் என்னன்னு கேட்பாங்க. ஏ அண்ட் பிஆர் என்னது? ஜிஓசியில படிச்சிருப்பீங்க. சிஸ்டம் டிரான்ஸ் என்னப்பா? they are geometrical isomers. So அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். geometrical isomers, positional isomers, ஓகே, லைக் எப்படி சொல்றது, ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜிஓசி டீச் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவோம், கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நான் இது டீச் பண்றதுனால இந்த கான்செப்ட்ஸ் ஐ பி கவரிங் ஓவர் தேர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் பாயிண்ட், இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் பாயிண்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோ. நான் டெர்மினல் ஆல்கேன்ஸ் ரியேஜென்ட்டா கொடுத்துட்டான். ஓகேவா? ஐ மீன் ரியாக்டண்டா கொடுத்துட்டான். ரிయేஜென்ட்ல லிண்ட்லாட்ஸ் கேட்டலிஸ்ட் கொடுத்தா அதே நான் டெர்மினல் ஆல்கேன்ல இருந்து ஆல்கீனா மாத்தா ஆனா சிஸ் ஆல்கின் எழுது. நான் டெர்மினல் ஆல்கேன் ரியாக்டண்டா கொடுத்துட்டான். ரியேஜென்ட்டா என்இஆர் லிக்விட் அமோனியா கொடுத்துருக்கான். அதே ஆல்கின ப்ராடக்ட் என்ன ஆல்கின் ஃபார்ம் ஆகும் அதே ஆல்கின ப்ராடக்ட் எழுது, ஆனா டிரான்ஸ் ஆல்கினா எழுது. புரியுதா? இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு பேரு பெர்ச் ரிடக்ஷன். ஆல்கைன் டு ஆல்கினஸ் ரிடக்ஷன். இந்த பர்டிகுலர் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டிரான்ஸ் ஆல்கின் கிடைச்சுன்னா அது பேரு பெர்ச் ரிடக்ஷன். So coming to the topic 2 from alkyl halides. So when alkyl halides reacts with alcoholic KOH reagent use பண்ணி alkyl halides forms alkenes. இதை நான் சிம்பிள் ஃபார்மட்ல எழுதுறேன். சொன்னால சிம்பிள் ஃபார்மட் நான் எழுதுறேன். alkyl halides reacts with alcoholic KOH. இந்த மாதிரி சிம்பிள் ஃபார்மேட் உன்னால கொண்டு வர முடியுதா அப்படின்னா உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்பவே என்ஹான்ஸ் ஆயிருச்சு, அப்பவே இட் இஸ் கெட்டிங் பெட்டர் டே பை டே அப்படின்னு அர்த்தம். புரியுது? உன்னால இந்த சிம்பிள் ஃபார்மேட்ல, ஏன்னா கெமிஸ்ட்ரியில இந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, இந்த ஃபார்மேட்ல உன்னால எழுத முடியுது அப்படின்னா என்ன சொல்றது, யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சம்வேர் அட் த பீக். உன்னால நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத மீனிங். ஸோ இந்த மாதிரி எழுத தெரியணும் உனக்கு. எந்த ஒரு சென்டென்ஸை பார்த்தாலுமே இது நம்ம டீச்சிங் கிளாஸஸ் தானே. இப்போ டீச்சிங் கிளாஸஸ்ல உனக்கு இந்த மாதிரி எழுத தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸாம்ஸ்ல இது அப்படியே ஞாபகம் இருக்கும். இது அப்படியே ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா அப்ளை பண்ணி ஈஸியா டைம் சேவ் பண்ணி உன்னால ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆல்கைல் ஹாலைட்ஸ் ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஆல்கின்ஸ் கிடைக்குது. அண்ட் அவர் டாபிக் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ் தான். ஸோ ஆல்கின்ஸ் கிடைக்கணும், அதை வெரிஃபை பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இங்க பேஸ் என்ன சார் யூஸ் பண்றோம்? பேஸ் யூஸ் பண்ணணும்ப்பா. பேஸ் அதாவது பேஸ்னா என்ன? இங்க ரியேஜென்ட் தான் இங்க பேஸ். ஆல்கஹாலிக் KOH இங்க கொடுத்துருக்கேன், எங்க ரியேஜென்ட்டா அந்த ஆல்கஹாலிக் KOH எழுதிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஒரு பேஸை தான் ரியேஜென்ட்டா யூஸ் பண்றோங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. இப்படியும் புரிய தெரியணும். ஸோ புரியுது? அதுக்காக தான் இதை டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல 2 வாட்டி அந்த பாயிண்ட் சேம் பாயிண்ட் தான் 2 வாட்டி எழுதிருக்கிறேன். புரியுதா? ரியேஜென்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கிறேன், ஆனா அங்க நான் பேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? இங்க இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம என்னது பேஸை தான் ரியேஜென்ட்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது புரிய வரணும். ஸோ பேஸ் இஸ் ஆல்கஹாலிக் KOH. அந்த ஆல்கஹாலிக் KOH-க்கான டிஃபரெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம்ஸ். ஓகேவா? அதுதான் இது. அந்த ஆல்கஹாலிக் KOH நீ ஆல்கஹாலிக் KOH சிம்பிளா கூட கொடுப்பாங்க எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? ரைட்டிங் ஃபார்மேட்ல இல்ல கெமிக்கல் ஃபார்மேட்ல கொடுப்பாங்க KOH ஆர் இது என்னது இத்தனால். இத்தனாலிக் KOH சொல்லலாம். ஆல்கஹாலிக் KOH இத்தனாலிக் KOH எல்லாம் ஒண்ணுதான். ஆர் இந்த ஃபார்மேட்லயும் கொடுப்பாங்க C2H5O K+. இந்த ரெண்டையும் ரியாக்ட் பண்ண வச்சா இதுதான் கிடைக்கும். ஸோ இது இந்த மூணுமே சேம் தான், டிஃபரெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம்ஸ். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோ. இந்த ரியாக்ஷன் வந்து டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஸ்டெப் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஏன் இது டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன். ஆனா இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ல டீஹைட்ரோ ஹாலோஜினேஷனை பார்த்த உடனே உனக்கு என்ன புரியணும்? டீனா ரிமூவல், ஹைட்ரோனா ஹைட்ரோஜன், ஹாலோஜினேஷன் ஹாலோஜன். அப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல ஹைட்ரோஜனும் ரிமூவ் ஆகுது, ஹாலோஜனும் ரிமூவ் ஆகுது. அதனாலதான் இது பேரு டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன். இன்னும் பர்டிகுலர் கடைசி ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருக்கிறேன், அந்த ஃபார்மேட் பார்க்கும் பொழுது இது நல்லாவே புரிய வரும். புரியுதா? சோ டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன் என்னது? டீனா ரிமூவல், ஹைட்ரோனா ஹைட்ரோஜன், ஹாலோஜினேஷன் ஹாலோஜன். மூணுமே அதாவது ஹைட்ரோஜன் ஹாலோஜன் ரிமூவ் ஆகுற இந்த ஒரே ரியாக்ஷன்ல ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகுது, ஹாலோஜன் ரிமூவ் ஆகுது. அதனாலதான் இது பேரு டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன். அதுவும் புரிய வரும். ஓகேவா? சோ இது வந்து பீட்டா எலிமினேஷன். ஏன் சார் பீட்டா எலிமினேஷன்னா ஹைட்ரோஜன் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் பீட்டா கார்பன். ஓகேவா? பீட்டா கார்பன் என்ன, ஆல்பா கார்பன் என்ன, காமா கார்பன் என்ன எல்லாம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன்னு சொன்னேன், அதுல வில் பி சி. ஓகேவா? இந்த பாயிண்ட்டை அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திருப்பி ஐ வில் பி கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட் so that you can understand it better. ஓகேவா? இது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். ஏன் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன்னா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் என்ன அதுக்கான டெஃபினேஷனையும் கொடுத்துறேன். ரியாக்டன்ட் ஓகேவா? ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்டா மாறும்.
அதாவது என்ன ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்டா மாறினா எல்லா இதுலயும் அப்படிதானா கிடையாது. இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் இருக்காது. ஓகேவா, இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் இருக்காது. டிரான்சிஷன் ஸ்டேட் வேணா இருக்கலாம். டிரான்சிஷன் ஸ்டேட் வேணா இருக்கலாம். ஆனா என்ன, இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் இருக்காது. இன்டர்மீடியட் இருக்காது, ஆனா டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கலாம். ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா, ஸோ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனுக்கான மீனிங் அதே தான் இங்க கொடுத்துருக்கேன் பாரு. இன்டர்மீடியட் கிடையாது, ஒன்லி டிரான்சிஷன் ஸ்டேட். இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகல அப்படின்னாலே நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் வச்சு ஜிஓசியில கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன, மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான், மோர் ஸ்டேபிள் கார்பானையான், அதாவது ஃபார்ம் ஆகும். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் நம்ம சூஸ் பண்ணுவோம் மேஜர் ப்ராடக்டா. மோர் ஸ்டேபிள் கார்பன் சூஸ் பண்ணுவோம். இந்த கார்போகேட்டையான், கார்பானையான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தான் இன்டர்மீடியேட். அப்போ இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகல அப்படின்னா, இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகலைன்னா எதுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கணும்? அதாவது இப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பாசிபிளான்னு பார்ப்போம். ஓகேவா, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பாசிபிளான்னு பார்ப்போம். ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள்னா அவுட் ஆஃப் இட் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைனை சூஸ் பண்ணி மேஜர் ப்ராடக்டா எழுதுவோம். அப்படி அதாவது அந்த கார்போகேட்டையானே ஃபார்ம் ஆகல, இன்டர்மீடியட்டா கார்பானையானே ஃபார்ம் ஆகல, கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலே ஃபார்ம் ஆகல அப்படின்னா, கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலே ஃபார்ம் ஆகல அப்படின்னா நம்ம எதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும்? ஓகேவா, ஸோ அது ஃபார்ம் ஆகலாம். அதுதான் இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் இல்லை அப்படின்னா இதான் மீனிங். அதனால ரீஅரேஞ்ச்மெண்ட் இங்க பார்க்க தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அதை ஆஸ் இட் இஸ் வி கேன் ரைட் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா, இங்க இது ஆன்டி எலிமினேஷன். நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ்ல ஆல்கேன்ஸோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம சின் ஆன்டி அடிஷன் ரஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அங்க நத்திங் பட் சேம் தான். சின் ஆன்டி அதோட மீனிங் எல்லாம் சேம் தான். பட் அது அடிஷன், இது எலிமினேஷன், கான்ட்ராஸ்டிங், தட்ஸ் இட். இது ரிமூவல். சின்ன என்ன சொல்லியிருந்தேன், சேம் பிளேன். 3Dல ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்க்கும்பொழுது சேம் பிளேன்னா சின்ன வெஜ் டேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ சேம் பிளேன்னா சின்ன, ஆப்போசிட் பிளேன்ல இருந்து ஆப்போசிட் பிளேன்ல ஆட் பண்ணா ஹைட்ரஜன் ஆட் பண்ணா அது ஆன்டி அடிஷன். அப்போ ஆப்போசிட் பிளேன்ல ரிமூவ் பண்ணா ஆன்டி எலிமினேஷன், தட்ஸ் இட். இதுவும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம்ல. ஓகேவா, இப்போ மோர் தென் ஒன் ப்ராடக்ட் பாசிபிள்னு வைங்கப்பா. when more than one product is possible, then based on leaving group and type of base. leaving group நாங்க என்னன்னா ஹாலோஜன். ஹாலோஜன் தான் லீவிங் குரூப். டிஹைட்ரோ ஹாலோஜன் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ரிமூவ் ஆகுது. ஹாலோஜன் தான் ஆக்சுவலா லீவிங் குரூப். ஓகேவா, அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பேஸ். டைப் ஆஃப் பேஸ் என்ன, ரியேஜென்ட். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க ரியேஜென்ட் ஆல்காலிக் ஏவஹெச். அந்த ஆல்காலிக் ஏவஹெச் ஒரு பேஸ். அப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல ஒரு பேஸை தான் ரியேஜென்ட்டா யூஸ் பண்றோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ பேஸ் தான் இந்த ரியேஜென்ட். அப்போ இந்த டைப் ஆஃப் பேஸ்னா ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்றோம், பிளஸ் லிவிங் குரூப்பை பொறுத்து ப்ராடக்ட்ஸ் வந்து சைட்ஸ்எஃப்னு கிளாசிஃபை பண்றோம், ஹாஃப்மன்னு கிளாசிஃபை பண்றோம். இந்த ரெண்டுமே வந்து ஒரு நேம்ஸ் ஆஃப் கெமிஸ்ட், சயின்டிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ நேம்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட், நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்னு வச்சுக்கோ, நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் தான். ஓகேவா, அப்போ சைட்ஸ் ஆஃப் அண்ட் ஹாஃப்மன் ப்ராடக்ட் கிளாசிஃபை பண்றோம் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ் பார்த்துக்கலாம். ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ் வந்து ஒன்னு லீவிங் குரூப்பை வச்சு, அதாவது ஹாலோஜன் வச்சு இருக்கு. அதாவது இது வந்து ஆல்கைல் ஹாலைட்ஸ், இதுவும் ஆல்கைல் ஹாலைட்ஸ் தான். ஆனா இது பேஸ்ட் ஆன் ஹாலோஜன் எப்படி ரியாக்டிவிட்டி மாறுதுங்கிறதையும், இது பேஸ்ட் ஆன் அந்த டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி அதை வச்சு எப்படி ரியாக்டிவிட்டி மாறுதுங்கிறது ரெண்டையுமே பார்த்துடலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகேவா, இதுக்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து ஆர்ஐ, ஆர்பிஆர், ஆர்சிஎல், ஆர்எஃப். ஏன்னா ரியாக்டிவிட்டி ஆர்டர் நாங்க என்ன, இங்க ஹாலோஜன் லீவ் ஆகணும். ஏன்னா டிஹைட்ரோ ஹாலோஜினேஷன் படிச்சிருந்தோம். டிஹாலோஜினேஷன் மட்டும் இப்போதைக்கு நீ வச்சுக்கோ. டிஹைட்ரோ ஹாலோஜினேஷன் தான் அந்த ரியாக்ஷன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. டிஹைட்ரோ ஹாலோஜினேஷன் தான். ஆனா இப்போ நீ ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகுறது நெக்லெக்ட் பண்ணிட்டு, நான் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக உனக்கு சொல்றேன். டிஹாலோஜினேஷன் வச்சுக்கோ, டிஹாலோஜினேஷன் வச்சுக்கோ. நான் டிஹைட்ரோ ஹாலோஜினேஷனை ஹைட்ரோஜினேஷன் பிளஸ் ஹாலோஜினேஷன் எழுதலாம். ரெண்டு சேர்த்தாதான் டிஹைட்ரோ ஹாலோஜினேஷன். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, டிஹைட்ரோ ஹாலோஜினேஷனை நான் டிஹைட்ரோஜினேஷன் பிளஸ் டிஹாலோஜினேஷன் எழுதலாம். டிஹைட்ரோஜினேஷன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன், டிஹாலோஜினேஷன் ரிமூவல் ஆஃப் ஹாலோஜன். அப்போ நான் இப்போ நீ உன்னை ஃபோக்கஸ் பண்ண சொல்றது டிஹாலோஜினேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, டிஹைட்ரோஜினேஷன் நெக்லெக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னேன். இப்போ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, இது புரிஞ்சா? இது இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஹாலோஜினேஷன் மட்டும் ரிமூவ் பண்ண சொன்னேன். ஹாலோஜினேஷன் ஹாலோஜன் ரிமூவ் ஆகணும். ஹாலோஜன் ரிமூவ் ஆகுறது தான் இந்த ரியாக்ஷன்ல ஹாலோஜன் ரிமூவ் ஆகுது. ஓகே,
ஹாலோஜன் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா இந்த இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியா நடக்குமா? இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியா நடந்துச்சுன்னா அந்த ஆல்கைல் ஹாலைடுக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம்னு சொல்லுவோமா? கரெக்ட் தானே? ஸோ அப்போ இங்க அயோடின், அதாவது ஹாலைட்ஸ், அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளூரின்லாம் பார்த்தோம்னா இதுல பாண்ட் லென்த் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஈஸியா லீவ் ஆகும்னு சொல்லலாமா? இப்ப ஆல்கைல் ஹாலைட் எடுத்துக்கோ, ஆர்ஐ, பெண்ணை யூஸ் பண்ணுறோம், ஆர்ஐ, ஓகேவா, ஆர்பிஆர், ஆர்சிஎல், ஆர்எஃப், ஓகேவா. இப்போ இப்போ என்னன்னா, இப்போ ஓகே ஓகே இப்போ இதுக்கு இதுதான் ஆல்கைல் ஹாலைட்ஸ். இந்த ஆல்கைல் ஹாலைட்ல எந்த ஒரு ஆல்கைல், 4 ஆல்கைல் சொல்லியிருக்கோம், எந்த ஒரு ஆல்கைல் ஹாலைடுக்கு பாண்ட் லென்த் அதிகமா இருக்கோ அந்த ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து அந்த ஹாலோஜன் தான் லீவிங் குரூப், அது ஈஸியா லீவ் ஆயிரும். கரெக்ட் தானே? இங்க பாண்ட் லென்த் ஆர்டர் என்னன்னா அயோடின், அதாவது ஆல்கைல் ஹாலைடு, இது இது இதுதான் பாண்ட் லென்த் ஆர்டரே, இதுதான். புரியுதா? பாண்ட் லென்த் ஆர்டர் வந்து இதுதான். பாண்ட் லென்த் ஆர்டர் ஆர்ஐக்கு அதிகம், அதுக்கப்புறம் ஆர்பிஆர், அதுக்கப்புறம் ஆர்சிஎல், அதுக்கப்புறம் ஆர்எஃப். அதாவது ஆர்ஐக்கு பாண்ட் லென்த் அதிகம்னா பை தட் ஐ மீன் ஆல்கைல் ஹாலைட், அதாவது ஆல்கைல் ஹாலைடுங்க ஆல்கைல் அயோடைடு. ஆல்கைல் அயோடைடுக்கு பாண்ட் லென்த் அதிகம்னா இது ஆல்கைல் குரூப், ஓகேவா. இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்டு, இது அயோடைடு, இது ஆல்கைல் ஹாலைட், இது ஆல்கைல் குரூப், இது பாண்ட், பென்சில் வந்து பாண்டு, ஓகேவா. இது அயோடின், ஓகேவா. இப்போ பாண்ட் லென்த் ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ அயோடின் ஈஸியா பிரிஞ்சு போயிருது. ஆல்கைல் குரூப் அயோடினை பிடிச்சி இழுக்காது, ஓகேவா. ஆல்கைல் குரூப்பும் அயோடினுக்கும் டச் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. ரொம்ப தூரமா இருக்கிறனால ஈஸியா பிரிஞ்சு போயிடும். அதே இது ஆல்கைல் குரூப்பையும் புரோமினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பக்கத்துல இருப்பாங்க, ஓகேவா, கொஞ்சம் பக்கத்துல இருப்பாங்க. ஸோ இது ஆல்கைல் குரூப், இது புரோமின், கொஞ்சம் பக்கத்துல இருக்கனால கொஞ்சம் ஆல்கைல் குரூப் அயோடினை கம்பேர் பண்ணும்போது புரோமினை கொஞ்சம் இழுத்து வச்சுக்கும். ஸோ புரோமின் கொஞ்சம் வெளியில போறது கொஞ்சம் கஷ்டம். அதே இது ஆல்கைல் குரூப் குளோரின் ரொம்ப பக்கம், ஓகேவா. ஸோ குளோரின் ரொம்ப இழுத்து வச்சுக்கும் புரோமினையும் அயோடினையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ குளோரின் வெளியில போறது கொஞ்சம் கஷ்டம். அதே இது ஃப்ளோரின் பார்த்தோன்னா ரொம்ப கிட்ட இருப்பாங்க. ஸோ ஃப்ளோரினை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்கைல் குரூப், அதனால ஃப்ளோரின் வெளியில போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அயோடின் ஈஸியா வெளியில போச்சுன்னா டீஹாலஜனேஷன் ஈஸியா நடக்குது. டீஹாலஜனேஷன் இந்த ரியாக்ஷன் நடக்குது, டீஹாலஜனேஷன் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷனே ரொம்ப ஸ்பீடா நடக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து ஆர்ஐ, ஆர்பிஆர், ஆர்சிஎல், ஆர்எஃப். இது ஆக்சுவலா பாண்ட் லென்த் ஆர்டரும் ஃபாலோஸ் சேம் ஆர்டர். பாண்ட் லென்த் ஆர்டரும் இதே தான். பாண்ட் லென்த் ஆர்டர்ல தான் ரியாக்டிவிட்டி ஆர்டர் இருக்கும் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல. ஏன்னா இது எலிமினேஷன் தானே. ஸோ ஹாலஜனேஷன் ரிமூவ் ஆகுது. ஸோ ஹாலஜனேஷன் ரிமூவ் ஆகுது, ஈஸியா பாண்ட் லென்த் அதிகமாச்சுன்னா ஈஸியா ரிமூவ் ஆயிருது. ஸோ அதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த டெர்ஷரி செகண்டரி பிரைமரி ஏன் சார் வருதுன்னா இது ஒரு E2 ரியாக்ஷன். E2 ரியாக்ஷன் என்ன சார் சொல்றீங்க? E2னா என்ன? 12th கிரேட் சாப்டர், 12th கிரேடு ஆன சாப்டரான ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ், அதாவது ஆர்கானிக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், ஆர்கானிக்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ல SN1, SN2, E1, E2, E1CB இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாமே என்செட்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு புரிய வரும். இப்போ ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். E2 என்னன்னா எலிமினேஷன், E1 எலிமினேஷன், E2 எலிமினேஷன். E2ல ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ் என்னன்னா டெர்ஷரி செகண்டரி பிரைமரி. இது ஒரு E2 ரியாக்ஷனால அதே ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. அப்போ நீங்க படிக்கும் பொழுது நான் அப்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம 11th கிரேட்ல இதை பார்த்துடணும்னு சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு புரிய வரும், ஓகேவா. ஸோ இதுக்கான எப்படி சொல்றது, இதுக்கான அந்த பேசிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஒன்று சொல்லியிருந்தாலும் அதுல என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். பீட்டா எலிமினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆன்டி எலிமினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொன்னேன். அது ரெண்டுமே பார்த்துடலாம், ஓகேவா. இங்க பீட்டா எலிமினேஷன், ஓகே, CH3 CH2 CH2Cl, ஓகேவா. CH2 தான் இது, CH2Cl, இது CH3. இப்போ ஆல்கஹாலிக் OHனா இங்க ஏஜென்ட், அதுதான் பேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதை ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்டா CH3 சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2 கிடைக்குது. டிரான்சிஷன் ஸ்டேட்டா இது இருக்கு. உங்க ஒரு எந்த ஒரு இன்டர்மீடியேட்டுமே உங்களால பார்க்க முடியல, ஓகே. இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறோம்ப்பா, அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்காது, ஓகே. ஸோ ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் ப்ராடக்டா CH3 சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2 கிடைக்குது. இது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட். ஆனால் இங்கே ஏதாவது இன்டர்மீடியட் பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லுங்க இன்டர்மீடியட் கிடையாது, சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன்.
ஓகே, இப்போ ஏன் இது பீட்டா எலிமினேஷன்னா, நம்ம ஏன் பீட்டா எலிமினேஷன் பார்த்திருந்தோம்? பிகாஸ் ஹைட்ரோஜன் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் பீட்டா கார்பன். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஹாலோஜன் அட்டாச்டு கார்பன் இஸ் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் இஸ் பீட்டா கார்பன். பீட்டா கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் இஸ் காமா கார்பன். புரியுதா? அப்போ ஹாலோஜன் அட்டாச்டு கார்பன் இஸ் ஆல்பா கார்பன். புரிஞ்சுக்கோ. அந்த ஆல்பா கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் பீட்டா, பீட்டா கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் காமா. இங்க பீட்டா கார்பன்ல இருந்து இந்த ஹைட்ரோஜன் தான் ரிமூவ் ஆகுது. இந்த ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகி இங்க பாரு ஒரு ஹைட்ரோஜன் தான் இருக்கு. ஆனா ரியாக்டன்ட்ல 2 ஹைட்ரோஜன் இருக்கு. அப்ப பீட்டா கார்பன்ல இருந்து என்னால ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ண முடியுதுன்னா அதுக்கு பேரு பீட்டா எலிமினேஷன். புரிஞ்சுக்கோ, பீட்டா எலிமினேஷன். ஓகேவா? அதனால பீட்டா எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன் ஜஸ்டிஃபை பண்ணியாச்சா? ஓகே, கம்மி. நவ் ஆன்டி எலிமினேஷன் ஜஸ்டிஃபை பண்றேன். இங்க பாரு, குளோரின் இந்த ஒரு சைடுல இருக்கு, குளோரின் மேல இருக்குன்னா ஹைட்ரோஜன் கீழே இருக்கு. இந்த குளோரினையும் இந்த ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ண போறேன். டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் ஏன் சொன்னோம்? ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆக போகுது, குளோரின் ரிமூவ் ஆக போகுது. அதனால இது டீஹைட்ரோஜினேஷன், இது டி ஹாலோஜினேஷன், ரெண்டு சேர்த்தி டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் சொல்லியிருந்தோம். இந்த டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் வந்து ஏன் ஆன்டி எலிமினேஷன் இருக்குன்னா, குளோரின் மேல இருந்தும் ஹைட்ரோஜன் கீழே இருந்தோம், அதாவது ஆப்போசிட் சைட்ஸ், ஆப்போசிட் பிளேன்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்றதுனால நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆன்டி எலிமினேஷன் சொல்றோம். இது டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ஏன் சொல்றோம்னா, ஹைட்ரோஜன் ஹாலோஜன் ரெண்டுமே ரிமூவ் ஆகுது. அதனால பிளஸ் இன்னொரு டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. நம்மளுக்கு இதான தேவை, ஆல்கின் தானே ப்ரிப்பரேஷன். ஸோ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இங்க வந்து நம்மளுக்கு என்னது, CH2 டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஆல்கின் ஃபார்ம் ஆயிடுது. நம்மளுக்கு அதுதான் தேவை. ஸோ ஆல்கின் ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரோஜனும் ஹாலோஜனும் ரெண்டுமே ரிமூவ் ஆகுது, ரெண்டும் ஆப்போசிட் சைட்ஸ்ல ஆன்டி. இது பீட்டா எலிமினேஷன். ஸோ ஃபைனல் ப்ராடக்டா நம்மளுக்கு ஆல்கின் கிடைச்சிருது. இந்த ஹைட்ரோஜன் போயிருதுப்பா, இந்த குளோரின் போயிருது, ரெண்டும் போய் தான் நம்மளுக்கு இந்த டபுள் பாண்டே ஃபார்ம் ஆகுது. புரியுதா? ரெண்டு போனனாலதான் கார்பன் வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம ஆல்ரெடி சைட்ஸ் அப் அண்ட் ஆஃப்மென்ட்லாம் பார்த்துருந்தோங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ சைட்ஸ் அப் அண்ட் ஆஃப்மென்ட் இது வரைக்கும் இருக்கு கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே, சைட்ஸ் அப் அண்ட் ஆஃப்மென்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். ஸோ சைட்ஸ் அப் ப்ராடக்ட்ல பேஸ் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தேன் ஆல்பாலிக் OH, அதோட டிஃப்ரெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார்ம்ஸ். இங்க பேஸ் வந்து கொஞ்சம் பல்கியா இருக்கும். இது வந்து என்னன்னா பொட்டாசியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு. இதோட ப்ரொனன்சியேஷன் என்ன? பொட்டாசியம், கே இருக்குல்ல, ஸோ பொட்டாசியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு. இது சோடியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு. நான் இந்த டெர்ஷரி பியூட்டாக்சைடு கொடுத்தது இந்த TBUO வரைக்கும். பொட்டாசியம் இருந்துச்சுன்னா பொட்டாசியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு, சோடியம் இருந்துச்சுன்னா சோடியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு, சோடியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு ஞாபகம் வச்சுக்கோ. அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இதுதான், இதுக்கான ரெப்ரசன்டேஷன். இதுக்கான ரெப்ரசன்டேஷன் எழுதணும்னா இங்க கே பிளஸ் பதிலா Na பிளஸ் போட்டுக்கோ. இது இங்க பேஸ். ஆஃப்மேன் ப்ராடக்ட் நீ எழுத போறேன்னா பேஸை பார்த்துக்கோ. பேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பேஸ் நாங்க என்ன, ரியேஜென்ட் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ரியேஜென்ட் டிஃபரெண்டா இருக்கும். சைட்ஸ் அப்ல பார்த்துக்கோ. இது ரியேஜென்ட் யூஸ் பண்ணா இது சைட்ஸ் அப் எலிமினேஷன் நீ பண்ணணும். இது ரியேஜென்டா கொடுத்தா நீ ஹாஃப்மேன் எலிமினேஷன் பண்ணணும். ஓகேவா? எலிமினேஷன் அந்த ரியாக்ஷன் உனக்கு தெரியும், E2 சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, we have to remove hydrogen from less hydrogen having carbon. இங்க we have to remove hydrogen from more hydrogen having carbon. ஓகேவா? அப்போ இங்க நீ வந்து லெஸ் ஹைட்ரோஜன் ஹேவிங் கார்பன்ல இருந்து ரிமூவ் பண்ண போற, இங்க மோர் ஹைட்ரோஜன் ஹேவிங் கார்பன்ல இருந்து ரிமூவ் பண்ண போற. என்னன்னு இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஃபைனலா மோர் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கின் மேஜர் ப்ராடக்ட், லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கின் மேஜர் ப்ராடக்ட். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் டீச் பண்ணும்போது உனக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ பாரு, இங்க நான் வந்து ஹைட்ரோஜனையும் ஹாலோஜனையும், இன்னும் ஹைட்ரோஜன் இன்னும் ஹாலோஜன் எடுத்து ரிமூவ் பண்ணணும், இன்னும் ஹைட்ரோஜன் இன்னும் ஹாலோஜன் எடுத்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஆனா இங்கேயும் எனக்கு ஹைட்ரோஜன் இருக்கும்ல, இங்கேயும் 2 ஹைட்ரோஜன் இருக்கும், இங்கேயும் 2 ஹைட்ரோஜன் தான், இங்கேயும் 2 ஹைட்ரோஜன் தான். ஸோ நான் இந்த ஹைட்ரோஜனையும் ஹாலோஜனையும் ரிமூவ் பண்ணணுமா, இல்லை இந்த ஹைட்ரோஜனையும் ஹாலோஜனை ரிமூவ் பண்ணணுமான்னு தான் டவுட். அண்ட் அதுதான் சைட்ஸ் ஆஃப் ஆஃப்மேன். புரியுதா? நான் வெயிட் இங்க 3 ஹைட்ரோஜன் இருக்கும்ல, இங்கேயும் 3 ஹைட்ரோஜன் இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் சைட்ஸ் ஆஃப்க்கும் ஹாஃப்மேனுக்கும் இதுல டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே, இங்கேயும் ஹைட்ரோஜன் தான், இங்கேயும் குளோரின் தான். ஆல்பா பீட்டா நெக்ஸ்ட் அட்ஜஸ்டன் கார்பன்ஸ் வந்து ஹைட்ரோஜன் குளோரின் ரிமூவ் பண்ணணும், அது தெரியும். இதுவும் அட்ஜஸ்டன் தான், இதுவும் ஐ மீன் இதுவும் அட்ஜஸ்டன் தான், இதுவும் அட்ஜஸ்டன் தான், இதுவும் அட்ஜஸ்டன் தான், இதுவும் அட்ஜஸ்டன் தான். ஆனா நான் எந்த ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணணும், அதான் டிஃபரெண்ட் கேசஸ். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ இதுல என்ன பார்த்தோம்? we have to remove hydrogen from less hydrogen having carbon, we have to remove hydrogen from more hydrogen having carbon. less hydrogen having carbon என்ன? இங்க 3 ஹைட்ரஜன் வச்சு ஒரு கார்பன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் வச்சு ஒரு கார்பன் இருக்கு. சேம் அப்ளைஸ் ஹியர். 2 ஹைட்ரஜன் தான் இங்க 3 ஹைட்ரஜன் வச்சு ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன் வச்சு ஒரு கார்பன் இருக்கு. அப்போ நான் 2 ஹைட்ரஜனை வச்சு ஒரு கார்பன்ல இருந்து, அதாவது 2 ஹைட்ரஜனை வச்ச கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு சைட்ஸ் ஆஃப் எலிமினேஷன் அப்ளை ஆகும். கரெக்டா? ஓகே, நான் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த குளோரின் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் ரிமூவ் பண்ண எனக்கு டபுள் பாண்ட் இங்க தானே வரணும்.
அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். இதுதான் CHFல மேஜர் ப்ராடக்ட். இந்த ஆப்போசிட் ஒன் மோர் ஹைட்ரஜன்ல இருந்து ரிமூவ் பண்ணா அது மைனர் ப்ராடக்ட். இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிடுறேன், இங்க இருந்து குளோரின் ரிமூவ் பண்ணிட்டா டபுள் பாண்ட் எனக்கு இங்க ஃபார்ம் ஆகணும். இங்க ஃபார்ம் ஆச்சுன்னா அது மைனர் ப்ராடக்ட். CHF பொறுத்தளவுல. ஓகே, செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஃபார் CHF. Now explaining second point for Hoffman. Okay, wow. So we have to remove hydrogen from more hydrogen having carbon. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு கார்பன் இருக்கு, மூணு ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு கார்பன் இருக்கு. மூணு ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு கார்பன், அதாவது மூணு ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி அதுல அட்ஜஸ்டன் கார்பன்ல இருந்து ஹாலோஜனை ரிமூவ் பண்ணி நான் போட்டாதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி இந்த குளோரினை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க டபுள் பாண்ட் போட்டுக்கிறேன். இந்த டபுள் பாண்ட் போட்டா இதுதான் மேஜர் ப்ராடக்ட். அக்கார்டிங் டு திஸ் டெஃபினிஷன் என்னால இதான் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணனா இந்த மேஜர் ப்ராடக்ட். எஸ், ஐ எம் கெட்டிங் மேஜர். ஆப்போசிட் இதுல இருந்து ரிமூவ் பண்ணா எனக்கு மைனர் கிடைக்கும். எஸ், திஸ் இஸ் மைனர், திஸ் இஸ் மேஜர். ஓகே, திஸ் இஸ் மேஜர், திஸ் இஸ் மைனர்னு பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ இப்போ தேர்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் இஸ் மேஜர் ப்ராடக்ட். இங்க லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் இஸ் மேஜர் ப்ராடக்ட். அதாவது இங்க ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் கவுண்ட் பண்ணுப்பா. ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் கவுண்ட் பண்ணு. இது டபுள் பாண்ட் கார்பன், நெக்ஸ்ட் கார்பன், மூணு மூணு 6 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இங்க டபுள் பாண்ட் கார்பன், நெக்ஸ்ட் கார்பன், 2 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கா? இங்க 2 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இங்க அதே 6 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் இஸ் மேஜர் ப்ராடக்ட்னா நிறைய ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறது மேஜர் ப்ராடக்டா இருக்கும். அதை நான் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஏன்னா அங்க 6 தான் அதிகம், ஸோ அது மேஜர் ஆகுது. இங்க 6 தான், ஆனா 2 தான் கம்மி, அந்த இதுதான் மேஜர் ஆகுது. அதனால அங்க லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் இஸ் மேஜர் ப்ராடக்ட். இது தேர்ட் பாயிண்ட்கான எக்ஸ்பிளனேஷன். இது செகண்ட் பாயிண்ட்கான எக்ஸ்பிளனேஷன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜஸ்ட் பேஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ 3 பாயிண்ட்ஸ்க்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். புரியலன்னா திருப்பி பிளேபேக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ஒரு 16 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 16 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இந்த செஷன் லாங்கா போனதுனால இந்த செஷன் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் செஷன்ல சால்வ் பண்றேன், டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்றேன். இந்த CHF ஆஃப்மேனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. CHF ஆஃப்மேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மட்டும் இல்ல, 12th சாப்டர்ஸ்ல எவ்ரி சாப்டர்லயும் வில் பி சீங். மேஜர் ப்ராடக்ட் கொடுத்தாலே நீங்க CHF ஆஃப்மேனையும் ஒரு கருத்துல கொண்டு அதையும் ஒரு ஃபேக்டரா எடுத்து தான் பண்ணணும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவாப்பா? இப்போ கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த CHF ஆஃப்மேன் மற்றபடி இதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் அந்த மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட் அவங்களுக்கும் புரிய வரும்ல. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்க, நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேளுங்க, நான் இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.